ஹாய், நான் ராஜா மலர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, நாங்கள் மீட்டிங் போயிட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் காசு மட்டும் தரல. அதை ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, வந்துட்டு பேரை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த லேடீஸு எப்படி தெரியுமா பேசுனாங்க, மனசு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அந்த காசை வச்சு நீ நல்லா இரு, என்னது வாயில் போட்டு தண்ணியை ஊற்றிக்கோ. அப்புறம் அந்த காசை வச்சு தான் இவ மாடி வீடு கட்ட போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு அப்படியே வாய்க்கு என்ன வருதோ அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அந்த 250 ரூபா 150 ரூபா காசை வச்சு தான் அவங்க வாழ போகிறது கிடையாது. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தால் தான் ஃபோட்டோ எடுத்த பிற்பாடு தான் காசே கொடுக்குறாங்க. நம்ம பேரை கொடுத்துட்டா உடனே காசு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ரவுண்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வேலை செஞ்சால் தான் காசு கிடைக்கும். நம்ம போய் சும்மா பேரை கொடுத்துட்டு வந்துட்டோம், காசு வந்துடும். நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போக முடியாது. நான் வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம். ஆனால் எப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக அசிங்கமாக இந்த மீட்டிங்கில் சுற்றினதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது மக்களோட நாக்கு எவ்வளோ ஒரு கூர்மையான வாளுன்னு இதில் தாங்க தெரியுது. நான் சொன்னது உண்மை தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள்.